ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ, வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு வரும்போதோ, ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான். நின்றுட்டு இப்போ ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். அதாவது உண்மையிலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த துன்பம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்குள்ள வரும். ஆனால் சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது. அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன், இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன். அப்போ இறைவன் வந்துட்டு தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா? கிடையவே கிடையாது. நீயே இறைவன் தாண்டா, அதை உணர்ந்துக்காம இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் ஆகும். அப்போ வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில் இறங்கி போகிறவங்களுக்கு துன்பங்கிறது பெருசாக தெரியாது. அப்பயுமே உணர்ந்துக்காதவங்களுக்கு தான் இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பான், ஒரு வருஷம் கஷ்டப்படுவான், ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பான், ஒரு வருஷம் கஷ்டப்படுவான். அவங்கெல்லாம் வந்து துன்பப்பட்டாலும் உண்மையை உணராதவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மனிதனை பொறுத்தவரையிலும் அந்த துன்பம் பெரியதாக தெரிகிறது அவனுக்கு அப்படிங்கும்போது அவன் இறைவன் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான் அப்படிங்கிறது உண்மை. அந்த துன்பமே அவனோட கால் தூசுக்கு தெரியுதுன்னா அவன் இறைவனை பற்றி கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. போடா போடா போயிட்டேறா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், வாழ்ந்து பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான். எல்லாமே கஷ்டம்தான். சாப்பிட்றது கூட கஷ்டம்தான். அதை பாரமாக நினச்சா சாப்பிட்றது கூட கஷ்டம்தான், தூங்குறது கூட கஷ்டம்தான். அதுக்குன்னு தூங்காமல் இருந்துட முடியுமா, சாப்பிடாமல் இருந்துட முடியுமா? முடியாதுல்ல. அதே போல தான் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. வாழ வாழ நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி வந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரடுமுரடான பாதைகளும் இருக்கும். இரண்டையும் சமமாக நினைப்பவன் ஞானியாகி விடுகின்றான், உத்தமமானவனாகி விடுகின்றான். அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும். Download Moj.